மனதிலே இருத்திக் கொண்டு செயல்படுங்கள் என்று நான் உங்களிடத்திலே அன்பாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். அதே போல அரசியல் ஜனாதிபதி தேர்தல், இந்த ஜனாதிபதி தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? யாருக்கு வாக்களிக்கணும்? யாருக்கு வாக்களிக்கணும்? இன்ஷா அல்லாஹ் அமைதியாயிருங்க, அமைதியாயிருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்கள் உள்வாங்கப்படும். இன்றைய ஒற்றுமை ஒரு செய்தியை சொல்லும். இன்றைய இந்த மகாநாடு ஒரு செய்தியை சொல்லும். யார் ஜனாதிபதியாக ஆக வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எம்மை நோக்கி நமது கோரிக்கைகளை கேட்பதற்கு நான் சொன்ன போது 10 அம்ச கோரிக்கை எழுத்து மூலமான அந்த கோரிக்கைகளை பெறுவதற்கு இன்றைய கூட்டம் இன்ஷா அல்லாஹ் அதற்கான ஒரு அடித்தளமாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதற்காக இன்று பங்களிப்பு